வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 195 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக கடந்த வாரம் வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்தந்த மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் பாஜக சார்பில் போட்டியிட இருக்கும் தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தமிழக பாஜகவின் மையக்குழு இறுதி செய்துள்ள நிலையில் தகுதி உள்ள வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் பாஜக மத்திய தேர்தல் குழுவின் 2வது குழு கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலிருந்து போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரின் முடிவுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவிற்கு பலம் சேர்க்க இரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து செயல்படுவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.